குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை நீதி கதைகள் பகுதி 10. கதையுடைய பெயர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அதாவது, ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட அரசவையில என்னன்னா, ஒரு குதிரைய நிப்பாட்டி வச்சிருக்காரு. அந்த குதிரைய அவரோட அரசவையில இருக்க பலமான வீரர்கள வச்சு வந்து தேர்வு செய்றாரு. என்னன்னா, யாரால அந்த குதிரைய அடக்க முடியுதுன்னு. எல்லா பலமான வீரர்களுமே முயற்சி பண்றாங்க அத அடக்குறதுக்கு, அந்த குதிரைய அடக்க. ஆனா, அந்த குதிரைய யாராலயுமே அடக்க முடியல. ஒரு வீரன் அது மேல ஏறி உட்கார்ந்து இது பண்றான். அப்படியுமே குதிரை அவன கால அப்படி இப்படின்னு தூக்கி அவன கீழ தள்ளிடுது. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "யாருமே ஜெயிக்க முடியலையா? யாருமே என்னோட அரசவையில பலமான வீரர்கள் இல்லையா? இந்த குதிரைய அடக்குற அளவுக்கு பலம் யாருக்குமே இல்லையான்னு?" சொல்லி அரசர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ மன்னனோட பையன் என்ன சொல்றாருன்னா, "அ அப்பா அப்பா நான் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, நான் இந்த குதிரைய அடக்கி காட்டுறேன்" அப்படின்னு. "இல்லப்பா, இங்க இருக்கிற பலமான வீரர்களாலேயே இந்த குதிரைய அடக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படிப்பா இந்த குதிரைய அடக்குவன்னு?" சொல்லிட்டு மன்னர் கேட்கிறாரு. அப்படி மன்னர் கேட்கும்போது, "அதான்ப்பா நானும் சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. பா நீங்க அந்த நான் அந்த வாய்ப்ப பயன்படுத்தி நான் காட்டுறேன்" அப்படின்னோனே, மன்னருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பலமான வீரர்களாலேயே குதிரைய அடக்க முடியல. மகனால மட்டும் எப்படி இந்த குதிரைய அடக்க முடியும்? சரி, இருந்தாலும் பையன் ஆசைய நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா, நீ போயிட்டு குதிரைய அடக்கு" அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு மன்னரோட மகன் போயிட்டு குதிரை கிட்ட போயிட்டு, அந்த குதிரைக்காரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, குதிரைய அவரு ஒரு பக்கம் திருப்பி நிறுத்தி வச்சிருப்பாரு. அந்த குதிரை அதோட நிழல பார்த்து அதுவே பயப்படும். அதனால தான் இதுக்கு முன்னாடி வந்த போர் வீரர்கள் எல்லாரையுமே அது தள்ளி விட்டுருச்சு. அத தெரிஞ்ச மன்னரோட மகன் அந்த குதிரைய இன்னொரு பக்கம் திருப்பி, எதிர்பக்கமா சூரியன் அது முகத்துல படுறா மாரி திருப்பி, அது மேல ஏறி உட்கார்ந்து, அது மேல ஒரு பயணமே போயிட்டு வந்துருவாரு. அந்த அரண்மனைய சுத்தி. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது! நம்ம யாராலயுமே இந்த குதிரைய அடக்கவே முடியல. ஆனா இவரு மட்டும் இவ்ளோ சுலபமா எப்படி இந்த குதிரைய அடக்குனாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க அரண்மனையில. அதுக்கப்புறமா அரசர் அவருடைய அரண்மனை எப்பவுமே அரசர் சுத்தி பார்ப்பாரு இல்லையா? அந்த மாரி சுற்றி வலம் வருவாரு. அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? அங்க இருக்கிற பூக்கள், அங்க இருக்க விலங்குகள் எல்லாத்தையுமே அவர் பார்க்கறதுக்காக வருவார் இல்லையா? அப்படி பூச்செடி பக்கம் பூக்கள் நிறைந்த தோட்டத்துக்கு மன்னர் போறாரு. அப்படி மன்னர் போயிட்டு இருக்கும்போது அவரோட மகன் கிட்ட கேட்கிறாரு. "இல்லப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, நம்பளோட அரண்மனையில இருக்க எந்த போர் வீரராலயுமே இந்த குதிரைய சுத்தமா அடக்கவே முடியல. ஆனா உன்னால மட்டும் எப்படி இந்த குதிரைய அடக்க முடிஞ்சது?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே மன்னரோட மகன் சொல்றாரு, "நான் குதிரைய நல்லா கூர்ந்து கவனிச்சேன். அதுக்கு அதோட நிழல பார்த்து தான் ஒரு மாரி மிரட்சி ஆயிடுது. ஒரு மாரி பயப்படுது. அத கவனிச்சு கண்டுபிடிச்சு தான் நான் குதிரைய நம்ப அடக்கி இந்த இந்த இதுல வெற்றி பெறணும்னு முடிவெடுத்தேன். முடிவெடுத்து தான் குதிரைய அந்த பக்கமா திருப்பி, அது முகத்துல சூரியன் படுறா மாரி நான் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு நம்ம நெறைய நல்ல விஷயங்கள அவங்களோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த திறமையில அவங்கள வளர்த்து விடணும். இந்த மாரி சிறு வயதிலேயே இவ்ளோ திறமை உண்டவரா இருந்தவர் யாருன்னா, 20 வயசு கூட இருக்காது மன்னரோட மகனுக்கு. 20 வயசுக்குள்ள தான் இருக்கும். கொஞ்சம் உயரமா இருப்பாரு அவரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டர் எப்படிப்பட்டவர் அவரோட கதை தான் இது. இதுதான் "விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்" அப்படின்றது இந்த கதையுடைய தலைப்பு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த கதைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.